வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குருவே துணை. இறைவணக்கம். ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். சென்னியில் சிந்தை வைத்து சீர்த்தவம் முறையால் செய்தேன். என்னுள்ளே உன்னை காட்டி உள் நிறைந்தறிவாய் நின்றாய். என்னுள்ளே உன்னை காட்டி உள் நிறைந்தறிவாய் நின்றாய். முன்னம் சேர் உயர் தூய்மைக்கே முயன்று அறநெறிவாழ் என்றேன். என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். வாழ்க்கை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக சிறப்பானதர் பஞ்சபூத நவகிரக தவம் நடத்திய அருள்நெறி கார்த்திகேயன் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி கார்த்திகேயன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள்வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க. குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்து அமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இன்றைக்கு கர்மயோகம் தலைப்பிலே கடவுள் தன்மை பற்றிய ஒரு கவி. புரட்சியினால் நல்ல பயன் விளையாது இக்காலம்,
போர் ஒழித்து அமைதிக்கான கருணை உளம் கொண்டு திரட்சி முறை ஒன்று கண்டோம் கர்மயோகம் என்று தெளிந்து எளிதில் பின்பற்ற உலக சமயமாக மிரட்சி பெற ஒன்றுமில்லை உணர்ந்திட பின்பற்ற மிக எளிது பண்பாட்டில் பொருள் துறையில் காணும் வறட்சியது போய் அன்பு கொண்டு உழைத்து உண்டு வாழ்வினிலே பிறர்க்கு உதவி உலக அமைதி காண்போம். எல்லா மகான்களின் கனவு கற்பனை உலக மக்கள் எல்லோரும் நிறைவாக மகிழ்வாக வாழ வேண்டும் என்பதுதான். ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்தும் மனித குலம் இனிமையாக வாழ்ந்ததாக செய்தி கூட நமக்கு கிடையாது. இப்போதும் போராட்டம் போராட்டம் போராட்டம். தனி மனித வாழ்க்கையில இருந்து உலகளவிலே வரைக்கும் வாழ்க்கையே போராட்டமாகத்தான் இருக்கிறது. காரணம் என்ன என்பதை சிந்திப்பதற்கு மறுக்கின்ற 3 துறைகள்: அரசியல், கடவுள் நம்பிக்கை, தொழில்துறை. இந்த 3 பேருக்கும் அதிகார பற்றும் பொருள் பற்றும் நீங்கிவிட்டால் மிக விரைவில் உலக சமாதானம் வந்துவிடும். அது வாய்ப்பு கிடைக்காத வரைக்கும் சமத்துவம் பேசுவோம். வாய்ப்பு கிடைத்தால் மனிதன் மாறிவிடுகிறானே. அதாவது ஒரு சொற்பொழிவாளர் சொன்னார், கம்யூனிசம் என்பது யாரிடத்துல இருக்கிறதோ அதை பிடுங்கி இல்லாதவർക്ക് கொடுப்பது தானே. அப்போ ஒரு அன்பரிடத்துல கேட்கிறார். அவர் 2 வார்த்தைகளை கையில் வைத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அவரிடத்துல இவர் இது மாதிரி உங்க சித்தாந்தம் பேசுகிறதே, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? வரவிருக்கத்தக்க கருத்து உண்மையாகத்தான். அப்படி என்றால் உங்களிடத்திலே 1 கோடி ரூபாய் இருந்தால் பாதியை மக்களுக்கு தந்து விடுவீர்களா? தாராளமாக என்றான் அவன். உங்களிடத்திலே 10 வீடுகள் இருந்தால் 1ஐ நீங்கள் வைத்துக்கொண்டு 9 வீடுகளை கொடுத்து விடுவீர்களா? தாராளமாக. சரி, உங்களிடத்தில் 2 வாத்து இருக்கிறதே, 1 கொடுங்களேன் என்று கேட்டார். அதுக்கு இழிச்சவன் போய் பாரு. நான் அவன், என்னங்க 1 கோடி இருந்தா பாதி தந்துறேன்னீங்க, 10 வீடு இருந்தா 9 வீடு தரேன்னு சொன்னீங்க, 1 வாத்து தரமாட்டேன்றீங்களே என்னாரு. அது எங்கிட்ட இல்லை, இருந்தா கொடுத்துருவேன்னு சொன்னேன், இருக்கிறத கேட்டா. இப்படித்தான் உலகம் இருக்கும். ஸோ வாய்ப்பு கிடைத்தவன் தவறு செய்வதும் வாய் உள்ளவர்கள் விமர்சனம் செய்வதும் இதுவே வாடிக்கையாக போன உலகமே தவிர மாற்றத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பவர்கள் மிக குறைவு. அப்படியே ஒருவர் புறப்பட்டாலும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதும் மிக குறைவு. மக்களுக்கு இந்த வாழ்க்கையே பிடித்து போனது. ஏமாற்றுவதும் ஏமாறுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாழ்க்கை முறை உலகளவிலே. ஸோ இதிலேயே சுகம் கண்டு போகின்ற மக்கள் இவர்கள் ஒரு சமாதான வாழ்க்கையை விரும்புவதே இல்லை. ஆனாலும் துன்பங்கள் வருகின்றனவே. துன்பம் இல்லாத ஒரு கொள்ளை வாழ்க்கை என்று சொன்னால் பரவாயில்லை, துன்பங்கள் வந்து விடுகின்றனவே. அப்போ துன்பம் வருகின்ற போது தவிக்காமல் இருக்கிறாங்க. இன்பம் வந்தது ஏற்றுக்கொண்டோம், துன்பம் வருகிறது, இதையும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்றால் துன்பத்தை வரவேற்க முடிகிறது. அப்போ துன்பங்கள் நம்மை துடிக்கச் செய்கின்றனவே, யாரும் நேசிப்பது இல்லையே. அதனால் துன்பம் வேண்டாம் என்றால் அதுக்குரிய காரணம் என்ன? பாவச் செயல். பாவத்தை தவிர்க்க வேண்டும். பாவம் எங்கே பிறக்கிறது என்றால் சுயநலத்திலே, பேராசையிலே, எதிர்பார்ப்பிலே பிறப்பதுதான் பாவம். அதனால் அதை விட்டுவிட வேண்டும் என்று சொன்னால் முடிகிறதா? இப்படி வாழ்க்கையே தனி மனிதன் முதல் உலக அளவிலே ஒரு போராட்டமாகத்தான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக போய்கொண்டிருக்கிறதே தவிர
இதிலிருந்து ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஒரு கருத்து சமுதாய மக்களிடத்திலே பரவலாக தோன்றுவதில்லை. சொன்னாலும் அதுக்கான வரவேற்பு மிக குறைவு தான். சரி, இப்போ இந்த செயலுக்கு தக்க விளைவு என்பதை பரவலாக்கிவிட்டால் ஒருவேளை துன்பத்துக்கு பயப்படுகின்ற மனிதன் திருந்துவான் அல்லவா? திருமந்திரம் திருமூலரை எதிர்பார்க்கிறார். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தான் கெடுகின்றான் அப்படின்ட்டார். அப்ப மனிதன் ஏன் பாவம் செய்கிறான் என்றால் தன்னை அறியாமல் தான் கெடுகின்றான். அப்போ தான் படுகின்ற சுக துக்கங்களுக்கு காரணம் என்ன என்பது அவனுக்கு தெரியவில்லை. அது தெரிந்து விட்டது என்று சொன்னால் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. எனவே வாழ்க்கையில் சந்திக்கின்ற துக்கங்களுக்கு இதுதான் காரணம் என்பது தெளிவாக விளங்கி கொண்டு விட்டால் நிச்சயமாக எந்த ஜீவனும் துன்பத்தை விரும்பாது. இருக்கிறது போதும் என்கின்ற மனநிலைக்கு வந்துவிடும். அப்போ மதங்களின் நோக்கம் என்றால் இறை உணர்வு, இது பிறகு வரும். அறநெறியை முதலிலே போதிக்க வேண்டும். அப்ப இறை நீதி எப்படி செயல்படுகிறது என்பதை அறிவியல் பூர்வமாக தெளிவாக விளக்கி சொல்லாமல் விளங்கி கொள்ளாமல் மாற்றம் சாத்தியமில்லை என்பதுதான் உலக வரலாறு நமக்கு காட்டுகின்ற சத்தியம். சரி, இதை சட்டம் போட்டு மாற்றிவிட முடியுமா என்றால், இப்போ சட்டம் இருக்கு, சட்டம் ஏற்றுபவர்கள் யார்? அதிகாரம் உள்ளவர்கள் தானே. அப்ப சட்டம் ஏற்றுகின்ற போது அதுல ஓட்டை வச்சுத்தானே சட்டம் ஏற்றுகிறார்கள். இப்போ தனிநபர் வருமான வரியிலிருந்து விலக்கு பெற முடிவதில்லை, கணக்கு காட்டாமல் தப்ப முடிவதில்லை. ஆனால் லட்சக்கணக்கான கோடிகளை சொத்தாக வைத்துக் கொண்ட அரசியல்வாதிகள் எப்படி தப்புகிறார்கள் என்றால் ஒரே காரணம்தான். ஒரே ஒரு சட்டத்தை திருத்தி விட்டால் உலகத்தில் பணக்காரர்களை இருக்க முடியாது. ஒரே ஒரு சட்டத்தை திருத்தணும். திருத்துவார்களா? இன்றைக்கு நீங்க தமிழ்நாடு எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒவ்வொரு பிரதான அரசியல்வாதியும் 200-300 கம்பெனிகள் வைத்திருக்கிறார். அவர் இருக்கிற பங்களா அவருக்கு சொந்தம் இல்லை. எனக்கு காரும் இல்லை, பங்களா இல்லைன்னு எலெக்ஷன் இதுல சொத்து கணக்கில் கொடுத்துருக்கிறார். எனக்கு காரும் இல்லை, வீடும் இல்லைன்னு. அது உண்மைதான். ஏன்னா கார் ஒரு கம்பெனிக்கு சொந்தம், வீடு இன்னொரு கம்பெனிக்கு சொந்தம். இந்த கம்பெனிக்கு டைரக்டர்ஸ் யார், சேர்மன் யாருன்னு சொன்ன என் பொண்டாட்டியும் பையனும். இதுதான் சட்டம். ஸோ கம்பெனி இஸ் a ஸ்டாட்டுட்டரி பாடி. அது நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்ன செய்யணும்? அந்த நிறுவனத்தை எடுத்துட்டு வச்சுக்கங்களேன், ஒன்லி ப்ரொப்ரைட்டர்ஷிப், கோஆபரேட்டிவ் சிஸ்டம். கம்பெனி கிடையாது, பிரைவேட் கம்பெனியும் கிடையாது, ட்ரஸ்டும் கிடையாது. அதே போல் ஹிந்து அண்டோடைய ஃபேமிலின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. அதையும் தூக்கிட்டே வச்சுக்கோங்க. இந்த 4 அமைப்புகளை நீக்கிவிட்டால் இந்தியாவில் யாரும் திருடவே முடியாது. செய்வார்களா? ஸோ தெரியும், திருடுபவனுக்கே எதில் நம்ம திருடுறோம் தெரியும். இது பெரிய விஞ்ஞான பூர்வலால் ஒன்றும் கிடையாதுங்க. இதெல்லாம் கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. கொஞ்சம் காமர்ஸ் படிச்சிருந்தா போதும், காரணத்தை கண்டுவிடலாம். ஸோ அது எடுத்து சொல்வதும் இல்லை மக்கள் மத்தியில். ஏன்னா எல்லாம் ஒரே குட்டை தானே. அரசியல் ஒரே குட்டைகள் தான். நமக்கு தான் எதிர்கட்சி, ஆளும் கட்சி, அவங்களாம் பங்காளி தான். ஸோ உலகம் மாறவே மாறாது. எத்தனை கோடிக்கணக்கான கோடிகளை கொள்ளையடித்தாலும் மக்களும் திரும்ப திரும்ப அவர்களே தேர்ந்தெடுப்பார்கள்.
அதுக்கு ஏதோ ஒரு காரணம் வச்சுப்பாங்க. இப்படி துன்பத்தை நீக்கி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படை அறிவு கூட இல்லாத மக்களிடத்துல எப்படி உலக சமாதானம் வரும்? எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்? ஸோ எத்தனை மகான்கள் வந்து வாழ்ந்து எல்லாம் அகாலத்துல போனாங்களே தவிர முழு வாழ்க்கை வாழ்ந்து போனவங்க எத்தனை பேர்? புரட்சிகரமான கருத்தை பேசினா முடிச்சு வச்சிருவாங்க. ஏதோ வள்ளுவர் மாதிரி ஒத்து ஊதி போனாக்க, இல்ல புரியாத வார்த்தைகளை பயன்படுத்தி கருத்துக்களை சொல்லிட்டு போனா தப்பிக்கலாம். விவேகானந்தர் வள்ளலார் போல ஒரு புரட்சிகரமான உண்மையை வெளிப்படுத்தணும் என்று சொன்னால் மக்கள் முடித்து விடுவார்கள். அப்படித்தான் ஆதிசங்கர, வள்ளலார், விவேகானந்தர், பாரதியார் எத்தனை பேரை கொன்று குவித்து விட்டு அதுக்கு ஒரு கட்டுக்கதையை சொல்லி மக்களை நம்ப வைத்த புத்திசாலிகள் அல்லவா நம்முடைய சமுதாயம். நாமும் நம்பிக்கொள்கிறோம். அவர் சொன்னா ஏத்துக்கும். நாங்க காலங்காலமா அவரைத்தான் நம்பி இருக்கிறோம். ஸோ எப்பவுமே நாங்க வந்து திருந்த மாட்டோன்று அதை பெருமையாக நினைக்கின்ற மக்கள் நாங்க பொருந்த அவங்களுக்கு தாங்க. இது பெருமை, அடிமைத்தனத்திலே பெருமைப்படுகின்ற மக்கள். இப்படி புரட்சியினால் நல்ல பயன் விளையாது, விளையவில்லை. கம்யூனிசம் என்பது தோன்றி எத்தனையோ காலமாச்சு. பொதுத்துறையா வந்து விட்டதா? இல்லையே. அப்போ மகிழ்ச்சி சொல்வார்கள், கம்யூனிசம் சொத்துக்கள் பொதுமையாக்க முடியாது. மனிதனே பொதுமையாகிவிட்டால் சொத்து கணக்கே இருக்காது. அப்ப மனிதனை பொதுமையாக்குவது எப்படி? அம்மா, அப்பா, குழந்தைகள், உறவு, நட்பு இருக்கிற வரைக்கும் சாத்தியமே இல்லை. ஏன்னா மிச்சம் வைக்கிறது, அனுபவிக்கிறதுக்கு வாரிசு இருக்கணும் இல்ல. அப்ப இந்த செட்டப் இருக்கிற வரைக்கும் பொருள் பற்று, அதிகாரப்பற்று நீங்கவே நீங்காது. சேர்த்து வைக்கணுமே. அப்ப என்ன செய்யணும்? இந்த பற்று நீங்குகின்ற வகையிலே வாழ்க்கை முறையே மாற்றியமைக்க வேண்டும் என்று சொன்னார். கம்யூனிசம். உலக மக்களே ஒன்றுபடுங்கள். எல்லாரும் தனித்தனிதான். தனக்கென்று ஒரு வாழ்க்கை துணையை தவிர குழந்தைகள், சந்ததிகள் என்ற உறவே இருக்கக்கூடாது. பிறக்கின்ற குழந்தைகள் எல்லாம் நாட்டுடைமை ஆக்கிடணும். பொதுடைமை சொத்து. பிறக்கும் போது அங்கிருந்து எடுத்துட்டு போயிடணும். யார் யாருக்கு பிறந்ததுன்னு தெரியக்கூடாது. அப்படி பாரினிலே குழந்தைகளை அறிஞர்கள் வளர்க்கும் திட்டம்னு வச்சிருக்கிறார் மகரிஷி. அது வந்தா தான் மாற்றம் நிகழும். அது யார் கொடுப்பாங்க? எந்த பெண்ணும் தான் பெற்ற பிள்ளையை அடுத்த வளர்க்க சம்மதிக்க மாட்டாங்க. ஸோ இது இப்படியே தான் இருக்கும். ஏதோ பேசிக்கிட்டே இருக்கலாமே தவிர மாற்றம் நிகழுமா? பெரிய கேள்விக்குறிதான். எனவே சட்டம் போட்டு எதையும் மாற்றிவிட முடியாது. பொருள் துறையில் வேணா மாற்றம் கொண்டு வரலாமே தவிர உறவு முறையிலே சட்டம் போட்டு எதை மாற்ற முடியாது. போர் ஒழித்து அமைதிக்கான கருணை உளம் கொண்டு. எதுக்காக போர்? எத்தனை காலம் கடினமான உழைப்பின் மூலம் இயற்கை வளங்களை கொண்டு உருவாக்கிய கட்டிடங்கள். மக்கள் இவர்கள் எல்லாம் ஒரு நொடி பொழுதிலே ஒரு குண்டு வீச்சிலே தரைமட்டமாக்கி விடுகிறோமே. மீண்டும் இதை எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் எத்தனை காலமாகும்? எத்தனை மனித உழைப்பு வேணும்? எத்தனை இயற்கை வளங்கள் வேண்டும்? இவ்வளவையும் அழித்த பாவம் எத்தகையது என்று யாரும் யோசிக்கவே இல்லையே. எல்லாம் அதிகார திமிர். பார்த்துக்கலாம் ஒரு கை என்பது தானே. இப்படி போர் ஒழித்து அமைதிக்கான என்ன வேணும்? கருணை உள்ளம் கொண்டு. தன்னை போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே. அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. கருணை இல்லை என்று சொன்னால் எப்படி இரக்கம் வரும்?
இந்த கருணையை கொள்ளுகின்ற செயல் தான் இன்றைய சினிமா. மக்கள் மத்தியிலே மிக பெரும் ஆளுமையை கொண்டுள்ளது சினிமா துறை. அதுல எப்படி எல்லாம் சிதைக்கலாம் ஒரு மனித உடலை. ஒன்னா கொண்டுட்டா ஒன்றும் தெரியாதுடா, கொஞ்சம் கொஞ்சமா சிதைக்கணும். அப்படி எப்படி எல்லாம் ஒரு மனிதனை அடிக்கலாம் கொள்ளலாம் என்று தானே ரூம் போட்டு யோசிச்சு திரைப்படம் எடுத்து 2.25 மணி நேரம், அது 2 மணி நேரம் ஃபைட் சீன் தான் இருக்கும், கதையே இருக்காது. இதுல புது படம் வேற, இதுல ஒரு வாரத்துல 1000 கோடிக்கு வசூல் வேற, 4000 ரூபாய் கொடுத்து முதல் நாளே படத்தை பார்க்கணுன்ற. இதெல்லாம் என்ன மனிதன் சொல்வதற்கே தகுதி இல்லாத ஜடங்கள். இதெல்லாம் இருந்தா என்ன, செத்தா என்னன்னு தோன்ற அளவுக்கு வள்ளுவரே சொல்லிட்டாரு, அவியனும் வாழினும் ஏன். இதெல்லாம் இருந்தா என்ன, செத்தா என்னன்ட்டார். ஸோ 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கொடுமை என்று சொன்னால் இன்றைக்கு என்ன சொல்லுவார் வள்ளுவர்? அதனால் திரட்சி முறை ஒன்று கண்டோம். எல்லா மகான்களும் கண்டாங்க. ஆனா மகர்ஷி அவர்கள் இந்த கருமைய தத்துவம், ஜெனடிக் சயின்ஸ், மற்றவர்களெல்லாம் வார்த்தை அளவிலே பயன் கொண்டார்கள். நீங்க ஆத்ம தத்துவத்தை விளக்குவதற்குத்தான் வியாச பகவான் கீதையே தனியாக கொடுத்தார். ஆனாலும் அது ஆத்மா என்பதற்கான அறிவியல் விளக்கம் உண்டா? இல்லையே. அப்போ ஆத்மாவை பற்றி எத்தனையோ மகான்கள் பேசியிருந்தாலும், பரமாத்மா என்று கடவுளை சிறப்பித்திருந்தாலும், இதுதான் பரமாத்மா, இதுதான் ஜீவாத்மா, இதுதான் ஆத்மா என்று விளக்கி சொன்ன ஒரே மகான் மகர்ஷி தானே. அதனால் இது திரட்சி முறை. இந்த கருத்துக்களை உலகளாவ பரவிவிட்டால் நிச்சயமாக யாருமே அழிவை விரும்ப மாட்டார்கள். திரட்சி முறை ஒன்று கண்டோம், கர்மயோகம் என்று. அப்ப கர்மயோகம் அறிமுகப்படுத்தப்பட்டது பகவத்கீதையில தான். மனிதனாக பிறந்தவனுக்கு அடிப்படை தெரிந்து கொள்ள வேண்டிய அறிவு 2. சாங்கியோ, இது அர்ஜுன விஷாத யோகம். அவன் புலம்பித்தாள்றான், என்ன பண்றது என்ன செய்யறதுன்னே தெரியலையே, வந்து பிறந்து விட்டேன் ஆனால் வாழ தெரியவில்லைன்னா அர்ஜுனன். அப்போ தத்துவத்தை சொல்ல வந்த பரமாத்மா சாங்கியோகத்திலேயே இறை தத்துவத்தை பற்றி குறிப்பு கொடுக்கிறார். இறை உணர்வு சாங்கியம். அடுத்தது கர்மயோகம். அப்ப இறை உணர்வு, அறநெறி, இதுதான் எல்லா மறைநூல்களின் அடிப்படை தத்துவமே இதுதான். ஏன்னா இறை உணர்வு தெரிந்தால் அறநெறியிலே உறுதி வந்துவிடும். அப்ப எல்லாரும் இறைவனை பெற முடியுமா? சாத்தியம் இல்லை. அப்ப யார் இறை உணர்வு பெற்றாரோ அவர் எளிமையாக வாழ்ந்து காட்ட வேண்டும். இதுதான் மிக பெரும் குறை. கடவுள் தத்துவத்தை வைத்து பிழைக்கின்ற மக்களிடத்துல மிக பெரும் குறை என்ன என்று சொன்னால், அவர்கள் எளிமையாக வாழ்வது இல்லை. ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் காஸ்டியூம், பச்சை கருப்பு சிவப்பு காவின்னு கட்டிக்கிறாங்களே தவிர வாழ்க்கை எளிமையா இல்லை. மடத்துக்கு சொத்து கணக்குகள், சொத்தை நிர்வகிக்கிறது, அதுல லஞ்சம் ஊழல். எந்த அமைப்பு தனித்துவம் வாய்ந்தது சொல்லுங்க? எல்லாம் தோன்றது இல்லை, அவ்வளவுதான். தோண்டி பார்த்தா தெரியும் எவ்வளவு இருக்குன்றதுங்க. அப்போ ஆன்மீகம் என்பது எளிமை, சிம்பிளிசிட்டி. அப்போ எளிய வாழ்க்கை உறுதியான தர்மம், நிலைத்த தர்மம். அந்த 2ஐ வெளிப்படுத்தி தானும் வாழ்ந்து காட்டி மக்களுக்கும் போதனை செய்திருந்தால் உலகம் இந்த அளவுக்கு கெட்டிருக்காது. அப்ப இன்றைக்கும் எந்த மதம்
இந்த கடமையை செய்கிறது? எல்லாம் அவரவர்களுக்கு ஆள் சேர்க்கத்தான் பார்க்கறாங்க. அரசியல் கட்சி மாதிரி நானே உலகத்தில் ஒரே அமைப்பாக இருக்கணும் என்ற ஆசைதான் இருக்கே தவிர எல்லாரும் நல்லா இருக்கும்ன்ற ஒரு கருணை இருக்கா பாருங்கள. இல்ல. அதனால் பெயரளவிலே இறை உணர்வு, அறநெறி என்று மறைநூல்கள் வைத்திருக்கின்றனவே தவிர அவற்றை செயல்படுத்துகின்ற முறையிலே மத தலைவர்கள் செயல்படவில்லை. மாறாக தன் கட்சிக்கு என்று ஆள் சேர்ப்பதை போல சேர்ப்பதனால அதர்மமே தர்மமாகிவிட்டது. இங்க அதர்மமே தர்மமாகிவிட்டது. கீதையில ஒரு ஸ்லோகம் இடத்துல வரும், கடுமையான ஒரு ஸ்லோகம். இவனது பிறப்பே அசுர யோனியில் பிறந்தவர்கள் அப்படின்னு ஒரு வசனம், ஒரு கருத்து வரும். அரக்கத்தனமான பிறப்பு. இவர்கள் அதர்மத்தை தர்மம் என்றே சாதிப்பவர்கள். பாருங்களேன், நம்ம 10 ரூபா என்ன சொல்றாருன்னு. நாங்க வாங்கியது உண்மை என்றால், எல்லாம் ப்ரூஃப் ஆயிடுச்சு. அவர் சொல்றாரு, நாங்கள் வாங்க உண்மை என்றால், அப்ப எனக்கு முன்னாடி இருந்தவங்க இது என்ன பண்ணினாங்க? அப்ப என்ன அர்த்தம்? அதர்மத்தை தர்மம் என்றே சாதிக்கிறானே, இவனுக்கு மறுபடியும் ஜெயிக்க வச்சாலும் வச்சுப்பாங்க மக்கள். அறிவற்ற சமுதாயத்தில் அறிவற்றவன் தானே ஆட்சிக்கு வருவான். இப்படி கர்ம யோகம் என்று என்றைக்கோ பேசிவிட்டாலும் தெளிந்து எளிதில் பின்பற்ற உலக சமயமாக கர்ம யோகமே உலக சமயம் என்ற எண்ணமதை என் உள்ளத்தை எழுப்பிவிட்டாய் அறிவேன். இதுதான் ஒரே சமயம். மதங்கள் என்ற கோட்பாடை நீக்கிடணும். ஏன்னா மதங்களின் அர்த்தம் சரிதான். ரிலீவிங் ஃப்ரம் ஆல் ரீஜன்ஸ் இஸ் ரிலிஜியன். ரீஜன் என்றால் எல்லைகள், கட்டுப்பாடுகள். ரிலீவிங் ஃப்ரம் ஆல் ரீஜன்ஸ் இஸ் ரிலிஜியன். ஆத்ம சுதந்திரத்துக்கான வழியை காட்டுவதுதான் ரிலிஜியன். ஆனால் நடைமுறை என்ன என்று சொன்னால், அவரவர்கள் கோட்பாட்டை வைத்துக்கொண்டு இதுக்கு மேல நடந்தேன்னு சொன்னா உன்னை மதத்திலிருந்து நீக்கி விடுவோம் என்ற அச்சுறுத்தல் தான் இருக்குங்க. அதனால் இது சமயம் என்ற கோட்பாட்டை மையப்படுத்தியிருந்தாலும் நடைமுறைப்படுத்தவில்லை. அதனால் உலக சமயம் சமயம், எல்லோரும் சமம் என்பது மட்டுமல்ல, எல்லோரும் தெய்வத்தின் அம்சங்களே. அப்போ யார் ஒருவர் நிந்தித்தாலும் யாரை நாம் நிந்திக்கிறோம்? இறைவனின் மறுபிம்பத்தை நிந்திக்கிறோம். இறைவனின் மறுபிம்பம். அதான் பாரதியார் சொன்னார், சூழ்ந்ததெல்லாம் கடவுள் என சுருத்தி சொல்லும். நாமாகவும் நம்மை சூழ்ந்திருக்கின்ற அனைத்துமாகவும் இருப்பது என்ன? இறைநிலையே தான் யாதுமாய் யாவயமாய் விரிந்திருக்கிறது. எனவே சூழ்ந்ததெல்லாம் கடவுள் என சுருத்தி சொல்லும். நிச்சயமாம் ஞானத்தை மறந்ததாலே எல்லா பாவம் வந்தது என்றார் பாரதியார். அது போல இது மிரட்சி பிறகு ஒண்ணும் இல்லை. இயற்கை அமைப்பே அப்படித்தான். தெளிந்து எளிதில் பின்பற்ற உலக சமயமாக மிரட்சி பெற ஒன்றும் இல்லை. உணர்ந்திட பின்பற்ற மிக எளிது. என்ன வேணும் சொல்லுங்க? ஒருத்தர் வசதி இல்லாத போது தானே அது போல் நான் வாழணும் ஆசை. எல்லோரும் சமம் என்று வந்துவிட்டால் யாரை போல நாம முன்னேறணும்? ஸோ இங்க அட்வென்ச்சர் அச்சீவ்மெண்ட் எனக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. எவ்வளவு பெரிய செலிபிரிட்டியா இருந்தாலும் கூட செத்து போனா 2 மாசம் மறந்துடுவாங்க. அவ்வளவுதான் வாழ்க்கை. பெரிய ஐடென்டிட்டி ஒன்றும் கிடையாதுங்க. எத்தனையோ ஞானிகள், மக்களுக்காக பாடுபட்ட அரசியல் தலைவர்கள், விஞ்ஞானிகள், தொழில்துறை தலைவர்கள் எல்லாம் போயிட்டாங்க. அவங்களோட உலகம் அழிஞ்சு போச்சா என்ன? இல்லை தினசரி உட்கார்ந்து நினைப்படுத்தி கொண்டிருக்கிறதா என்ன?
எல்லாம் மறந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான். எதை நாம் சாதித்தாலும் மக்கள் மறந்து விடுவார்கள். மக்கள் என்ன, நம்ம சந்ததியே மறந்து போகும். கொள்ளு தாத்தா எத்தனை பேருக்கு பேர் தெரியும் சொல்லுங்க? தாத்தா பேர் தான் தெரியுமே தவிர கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா பேர்லாம் பல பேருக்கு தெரியாது. இது இந்த நாட்டுக்கோடி வம்சத்துல தான் 7 தலைமுறை பேர் சொல்லிக்கிட்டே வருவாங்க. பெரும்பாலும் இது மாதிரி எந்த இடத்துலையும் கிடையாது. அதே போல நம்முடைய பேர் நம்ம குழந்தைகளுக்கு தெரியும், பேர குழந்தைகளுக்கு தெரியும். கொள்ளு பேர குழந்தைகளுக்கு தெரியுமோ தெரியாதோ. அப்ப நம்ம பேரே தெரியாத ஒரு சந்ததிக்காக சொத்து சேர்த்து வைக்கணுமான்ற ஒரு தெளிவு வந்து விட்டாலே போதும்ன்ற அளவு வந்துடும். போதும் இவ்வளோ, நம்ம பேரே தெரியாதவங்களுக்கு நம்ம சம்பாதிச்சு வைக்க வேண்டிய அவசியமே இல்லையே. 2வது, யாரும் சும்மா இருக்க போறதும் இல்லை இல்லையா? சும்மா இருக்க முடியுமா? அவங்கவுங்க தொழில் செய்வாங்க, சம்பாதிப்பாங்க. இப்போ சேர்த்து வைப்பது என்பது ஒரு முட்டாள்தனம் என்பது என்றைக்கு தெரிகிறதோ அன்றைக்கு பொருள் துறையிலே சமநீதி வந்துவிடும். ஸோ இந்த தெளிவு வர வேண்டும் என்று சொன்னால் கர்ம யோகம், கர்ம யோகம் ரெண்டுக்கும் உள்ள பேதத்தை சொல்லி ஒரு சுகமான வாழ்க்கைக்கு ஒரே வழி கர்ம யோகமே. உலக மக்கள் அனைவருக்கும் இதுதான் பொதுவான வாழ்க்கை நெறிமுறை, வேற ஒன்றும் கிடையாது. இது இந்துத்துவம் கிடையாது, கிறிஸ்தவம் கிடையாது, இஸ்லாமியம் கிடையாது, பௌத்தம் கிடையாது. இது இறைவனை சார்ந்தது. இது இறைவனை சார்ந்த வாழ்க்கை முறை. எனவே பின்பற்ற மிக எளிது. பண்பாட்டில் பொருள் துறையில் காணும் வறட்சி அது போய் அன்பு கொண்டு உழைத்து உண்டு வாழ்வினிலே பிறருக்கு உதவி உலக அமைதி காப்போம். குழந்தைகளுக்கு எப்பவும் டிபெண்டன்சி தான். முதியோர்கள் அவர்களும் மற்றவை சார்ந்துதான் வாழ்ந்தாகணும். இடைப்பட்ட நடுத்தர வயது வரைக்கும் என்றாலும் அங்கேயும் நோய்வாய்ப்பட்டு விட்டால் அப்போ மற்றவர்கள் சார்ந்த வாழ்ந்தாகணும். அப்ப உழைக்கின்ற உடல் அமைப்பு, உழைக்கின்ற வர்க்கம்தான் உலகத்துக்கே சோறு போட்டாகணும். நான் தரமாட்டேன்னு நினைச்சா எப்படி உலகம் இயங்க முடியும்? வயிறு தான் ஜீரணிக்குது. நான் ஜீரணிச்ச சக்தி எனக்கு மட்டுமே வயிறு வச்சுக்கிட்டா கையின் காலம் எப்படி வேலை செய்யும் சொல்லுங்க? இப்படித்தானே பிரிச்சு பிரிச்சு சுருங்கி போனா ஹிந்தி வந்தா தமிழ்நாடு அழிஞ்சு போயிடும், பிராமணம் வந்தா நம்மளை அடிமைப்படுத்திடுவான். தமிழ்நாடு தமிழனுக்கு எப்படின்னா அப்புறம் சென்னை மாகாணம் சென்னைக்காரங்களுக்கு, மதுரைக்காரங்களுக்கு பிரிச்சுக்கிட்டே போனா கடைசியில நான் எனக்குன்னு சொல்ல முடியாது. வயிற்றுக்கு கை காலுக்குன்னு வந்தா வயிறு உழைக்காம கைகால் எப்படி வேலை செய்யும்? உலகமும் அப்படித்தான், சமுதாயமும் அப்படித்தான். எந்த இடத்துலயும் பிரின்சிபல் மாறாது, இயற்கை விதி மாறாது. அப்ப நம்மிலே எப்படி உழைக்கின்ற வயிறுக்கு ஒரு நன்மையும் கிடையாது. ஏதாவது பொருந்தா சாப்பிட்டுட்டா வயிற்று வலியும் அதுக்குத்தான். ஆனா கை கால்கள் அது என்ன சொல்லும்? நானும் கஷ்டப்பட்டு உழைச்சு ஓஞ்சு போறேன், கீழே விழுந்தா உடஞ்சு போறேன், உனக்கு அந்த கஷ்டம் இருக்கா? இப்படி உடம்புக்குள்ளேயே ஒரு பட்டிமன்றம் நடத்தி பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. உலகமும் ஒரு உடலாக. அப்ப பேரியக்க மண்டலம் பெரிதுதான் என்றாலும் ஓர் இயக்கமாக உந்தன் உடலாய் அதை காண்கின்றேன். அதான் உலக சமுதாய சேவா சங்கம். அப்படி ஒரு நிலை பக்குவம் வந்துவிட்டால் எல்லாமே மாறி போகும், உலக சமாதானம் வந்து சேர்ந்துவிடும். அது வரைக்கும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அருமையா, சிறப்பான கவி விளக்கம். நன்றிகள் ஐயா. தொடர்ந்து மகான் கவிகளுக்கு சீராக விளக்கங்கள் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி தமிழரசி ஆறுமுகம் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி தாரகேஸ்வரி அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மையொன்றை தேர்ந்திடுதல். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவழியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாமுயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இறைநிலையுணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.